இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம். கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக போதை ஒழிப்பு முழு நாடுமே ஒன்றாக அரசியல்வாதிகளின் ஆசையுடனேயே நாட்டுக்குள் போதை வஸ்து பரவியது. ஜனாதிபதி அனுர ஆவேச உரை. போதைப் பொருள்களுக்கு எதிரான பொதுமக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழித்து எதிர்கால சந்ததியினரையும் சமூகத்தையும் அதிலிருந்து மீட்டெடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சூளுரைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில், நேற்று முற்பகல் கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் உயிரை பறித்து நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் அளிக்கும் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு இனிமேலும் இடமளிக்க எமது அரசாங்கம் தயாராக இல்லை என்று கூறிய ஜனாதிபதி, அனைத்து துறைகளையும் ஒன்றிணைத்து முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு பன்முக திட்டத்தின் மூலம் செயற்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். போதைப்பொருள் அச்சுறுத்தல் இயற்கையாக உருவாகவில்லை. அது நீண்ட காலமாக அரசியல்வாதிகள் மற்றும் சில அரசு அதிகாரிகளின் ஆசீர்வாதத்துடன் உருவாக்கப்பட்டது. அரசியல் நிழலின் கீழ் போலியான ஒரு அதிகாரத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு குற்றவாளிகளுக்கு இருந்த வாய்ப்பை தற்போதைய அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்ட எவருக்கும் இனி ஒளிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது என ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தி இருக்கிறார். போதைக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திலும் அதிக நிதி ஒதுக்கப்படும். இதற்காக அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து தேசிய செயற்திட்டமாக மையத்தை ஒன்றை நிறுவவும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இந்த நாட்டில் போதைப்பொருள் பரவல் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ளதுடன் பல குற்றங்கள் போதைப்பொருள் வர்த்தகத்தை மையமாக கொண்டு நடப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. திறமையாக முடிவெடுக்கும் பொறிமுறை மற்றும் பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய அளவிலான வேலை திட்டத்தின் மூலம் இந்த அச்சுறுத்தலை ஒழிக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் தற்போது இனங்கண்டுள்ளதுடன் இந்த தேசிய இலக்கை அடைய முழு நாடுமே ஒன்றாக தேசிய பணியை செயற்படுத்தி இருக்கிறது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், போலீசாரை சுத்தம் செய்தால் போதைப் பொருள் ஒழியும், ஜனாதிபதி அனுர காட்டு. போதைப்பொருள் வர்த்தகத்தை முற்றாக ஒழிப்பதாக இருந்தால் முதலில் போலீஸை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். போதை ஒழிப்பு செயற்திட்டத்தை நேற்று கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் அங்குரார்ப்பணம் செய்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுர மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் கூறுகையில், போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அநேகமான போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த வலையமைப்பில் இருந்து அகன்று செல்லுமாறும் ஏனைய தரங்களில் உள்ளிட்டோரிடமும் நாங்கள் கோருகிறோம். உங்கள் தொழிலின் பாதுகாப்பு சீருடையின் கௌரவத்தை பாதுகாக்க அகன்று செல்லாவிட்டால் நாம் அவர்களை நீக்குவோம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. துணைவேந்தர் ரவீந்திரநாத் பற்றி பிள்ளையான் ஏதும் அறியாதவர் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் கம்மன் பில. தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு காணாமல் ஆக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் யார் என்றே தெரியாது என அவரது சட்டத்தரணி உதய கம்மன் பில தெரிவித்திருக்கிறார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை அவரது சட்டத்தரணியான பிவித்குரு கெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் பில நேற்று சந்தித்ததன் பின்பே அவர் இதனை வெளியிட்டார். மேலும் தெரிவிக்கையில், பிள்ளையானின் அடிப்படை மனித உரிமைகள் மீதான மனு விசாரணை இன்று 31 கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடவே அவரை சந்தித்தேன். பிள்ளையான் தற்போது 7.5 மாதங்களுக்கு மேலாக சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அரசாங்கத்தினால் தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுவதன் காரணம் நாளைய தினம் வழக்கு விசாரணைகளுக்கு வருகிறது. பிள்ளையான் மீது இருக்கும் குற்றச்சாட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று நாட்டில் கூறப்பட்டாலும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது துணைவேந்தர் ஒருவர் காணாமல் போயிருப்பது தொடர்பிலாகும். இந்த நிலையில் இவ்வாறு காணாமல் போயிருக்கும் துணைவேந்தர் யார் என்பது கூட பிள்ளையானுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் இவ்வாறான விடயங்களை நாம் பேச முடியாது. வழக்கு விசாரணைகள் இருப்பதன் காரணமாக அவற்றை ஊடகங்களுக்கு முன்னால் வெளியிடுவது சட்டத்திற்கு முரணானதாகும் என்றார். 2006ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல பாதிக்கப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு, போதைப்பொருள் வர்த்தகர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும், தேசிய செயற்திட்டத்தை ஆரம்பித்த ஜனாதிபதி உரை. போதைப்பொருளுக்கு அடிமானவர்கள் அதிலிருந்து விலக வேண்டும், போதைப்பொருள் வர்த்தகர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்று நேற்று இந்த போதைப்பொருள் ஒழிப்பு அங்குரார்ப்பண நிகழ்வு தொடர்பான செய்தி. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் அதிகரிப்பு, விடுவிக்கப்பட்டது அவசர எச்சரிக்கை. சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பான நிதி மோசடி சம்பவங்கள் குறித்து தமக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலியானவை என்றும்
அவை பணியகத்திடமிருந்து ஒப்புதல் பெறவில்லை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு. எனவே வெளிநாட்டு வேலை தேடுபவர்கள் அத்தகைய வேலைகளை வழங்கும் நிறுவனம் பணியகத்தில் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதையும், வேலைவாய்ப்பு பணியகத்தில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் பணம் செலுத்துவதற்கு முன்பு அல்லது பயண ஆவணங்களை ஒப்படைப்பதற்கு முன்பு சரிபார்க்க வேண்டும் என வெளிநாட்டு வேலையகம் பணியகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் மோசடி நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் பற்றிய தகவல் யாரிடமாவது இருந்தால் 0112282228 என்ற தொலைபேசி எண்ணினூடாகவோ அல்லது 1989 என்ற துரித எண் மூலமாகவோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் போலீஸ் பிரிவுக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக போதை வஸ்து தடுப்பு அரசு இரட்டை வேடம் சாடுகிறார் நாமல் எம்பி என்ற செய்தியும் போதை வஸ்தை ஒழிக்க துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு நாடு முழுவதும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டுடன் இணைந்த வகையில் 24 மணி நேரமும் செயற்படும் வகையிலான துரித தொலைபேசி இலக்கம் ஒன்றை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் வேண்டுகோளுக்கிணங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 181 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தினூடாக பொதுமக்கள் நாடுபூராக இயங்கும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் விநியோகம் அல்லது அதனுடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 181 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் செய்திகளை வழங்க முடியும். கடந்த 3 நாட்களில் போதை வஸ்துக்களுடன் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் 8 பேர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் செம்மணி உடனிருப்பு வேண்டுதல் கவன ஈர்ப்பு போராட்டம் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று, அதேபோல பப்ஜி விளையாட்டு இளைஞன் உயிரிழப்பு என்ற செய்தியும், நிறைவேற்று அதிகார முறைமையை இல்லாதொழிக்க ஒன்றிணையுங்கள் அரசியல் கட்சிகளிடம் டிலான் வலியுறுத்தும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும், இனப்பிரச்சனை விவகாரத்தை கண்டுகொள்ளாத அனுர் அரசு பிரிட்டனிடம் முன்வைக்கப்பட்டது குற்றச்சாட்டு என்ற செய்தியும், யாழ் மாவட்ட செயலகத்திற்கு புதிய சமுர்த்தி பணிப்பாளர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று காணப்படுகிறது. வருமான பரிசோகர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை நாளை. வடக்கு மாகாண பொதுச்சேவையின் வருமான பரிசோதகர் தரம் 3 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை நாளை சனிக்கிழமை வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளதாகவும் அதற்குரிய அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்களை தொடர்பு கொள்ளுமாறும் வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் ஸ்ரீ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், வெளிநாட்டு செய்திகளுக்குள் வர்த்தக போருக்கு மத்தியிலும் ட்ரம்ப் ஜின்பிங் சந்திப்பு என்ற செய்தியும், 33 ஆண்டுகளுக்கு பிறகு அணு ஆயுத சோதனை ட்ரம்ப் அதிரடி உத்தரவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல மோடி மிகவும் நல்லவர் புகழ்ந்து தழுகிறார் ட்ரம்ப் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கையில் அதிகரித்து வரும் வாடகை கொலையாளிகள். இலங்கையில் வாடகை கொலையாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ஒரு தொகை பணத்திற்காக படுகொலைகளை மேற்கொள்வோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அநேகமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் போதும் குறித்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் துப்பாக்கிதாரிகளுக்கும் எந்தவித தொடர்புகளும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தார். படுகொலை ஒன்றை மேற்கொள்வதற்கு 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அறவீடு செய்யப்படுவதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் வெறும் போதைப் பொருட்களுக்கு மட்டுமே படுகொலைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையில் நாடு முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 52 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இவ்வாறான குற்றச்செயல்களுக்கு தூண்டப்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மையில் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒப்பந்த தொகையாக 15 லட்சம் ரூபாய் பேசப்பட்டதாகவும், கணேமுள்ள சஞ்சீவ படுகொலையின் போதும் ஒப்பந்த தொகையாக 1.5 கோடி ரூபாய் ஒப்பந்தமாக பேசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தியும், அதேபோல தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் பகுதியிலே அழுவது நல்லது என்ற தலைப்பிலே அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு தமிழ் பொறுப்பதிகாரி நியமனம் என்ற செய்தியும், சண்டிலிப்பாய் கலை இலக்கிய விழா சண்டிலிப்பாய் பிரதேச கலாச்சார அதிகார சபை சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துடன் இணைந்து நடாத்தும் கலை இலக்கிய விழா எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:45 மணிக்கு சண்டிலிப்பாய் பிரதேச கலாச்சார அதிகார சபை தலைவரும் பிரதேச செயலாளருமான குமாரசாமி பிரபாகரமூர்த்தி தலைமையில் சீரணி மகால் திருமண மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது என்ற செய்தி. அதேபோல விளம்பரினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட ஏமாற்றை நினைத்தாள் என்று ஆசிரியர் தலையங்கம். ஏமாறாதே ஏமாற்றாதே என்ற திரைப்பட பாடல் ஒரு காலத்தில் அனைவரது நாவிலும் உச்சரிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அறிவியலும் அறமும் சார்ந்த பாடலாக அது விளங்கியது. இப்போதெல்லாம் அத்தகைய பாடல்களுக்கு பெரும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது என்பதோடு அது ஒரு புறம் இருக்க நம் மண்ணில் நாளாந்தம் ஏமாற்று வேலைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை அறியும் போதுதான்
வேதனை நெஞ்சை அடைக்கிறது. ஆம், நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் என்று பாடுகின்ற பாரதியின் மனநிலையை ஒரு கணம் எண்ணி பார்க்கிறோம். பாரதி சுய கவலையின் பால் அந்த பாடலை ஆக்கவில்லை, மாறாக பொது நிலையில் நின்று தனது மனவருத்தத்தை வெளிப்படுத்துகிறான். இங்குதான் அத்தகைய ஒரு மனநிலை நம்மில் பலரிடம் ஏற்பட்டிருக்கிறது. ஆம், தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு பணப்பரிசு கிடைத்திருக்கிறது என கூறி ஏமாற்றும் வேலைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. நிதி மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அதிலிருந்து பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி வங்கி கணக்கிலக்கம் உள்ளிட்ட தேவையான தகவல்களை பெற்று நிதி மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய நிதி மோசடிகளுக்கு பலர் ஆளாகியும் இருக்கிறார்கள். எனினும் சிலர் கௌரவத்தின்பால் அவற்றை மறைப்பு செய்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் சில ஏமாற்று பேர்வழிகள் ஏழை குடும்பங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை எடுத்தும் நிதியுதவி செய்வது போல கதைத்து லாபகமாக அவர்களிடமிருந்து 10,000 15,000 ரூபாய் என பறித்துக் கொள்கிறார்கள். என்ன செய்வது? ஏழை மக்களின் தலையில் மண்ணை கொட்டுகின்ற மகாபாதக செயல்களை செய்யும் அளவுக்கு நம் மண்ணில் நயவஞ்சகர்கள் மலிந்து விட்டார்கள். இதை கூறும்போது ஏமாறுகின்றவர்களின் மனநிலை, அவர்களின் சமூக துறபாடல், சமகாலம் யதார்த்த நிலைமைகள் பற்றிய அவர்களின் உள்வாங்கல்கள் மிகவும் மந்தமாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. தொலைபேசி அழைப்புகள் மூலமாக வங்கி தகவல்களை பெற்று பண மோசடிகள் இடம்பெறுவது பற்றிய செய்திகள், அறிவிப்புகள், எச்சரிக்கைகள் எங்கும் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதிலும் அவை பற்றி இம்மியும் கரிசனை கொள்ளாமல் மற்றவர்களுடனும் கலந்துரையாடல், அனாமநேய தொலைபேசி அழைப்பை நம்பி உங்கள் தகவல்களை எல்லாம் கொடுப்பது என்பது சாதாரண விடயமல்ல. அவ்வாறான நிலைமை ஏற்படுகின்றதெனில் அதற்கு அதிர்ஷ்டத்தின் மீதான நம்பிக்கையும் மற்றவர்களிடமிருந்து உதவியை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற பேராசையுமே காரணமாக இருக்கிறது. ஆம், எங்கே தொலைபேசி அழைப்பில் அவர்கள் கூறிய தொகையை இழந்து விடுவோமோ என்ற பதற்றமான சம்பவத்தை எவருடனும் பகிராமல் சுயமாக முடிவுகளை எடுத்து இருப்பதையும் இழக்க வேண்டி ஏற்படுகிறது. எனவே இனியேனும் ஏமாற்றுதாரர்களின் ஆசை வார்த்தையில் அகப்படாமல் விழிப்பாக இருந்து பணத்தையும் இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றும் நெஞ்சு பொறுக்குதிலேயே நிலைகட்ட ஏமாற்றை நினைத்தால் என்று வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பெரிய வெங்காயத்துக்கு விசித்திர நிபந்தனைகள், சஜித் காட்டம் என்ற செய்தியும், மற்ற தேர்தல் திணைக்களத்தில் அரசு உத்தியோகத்தர் சடலமாக மீட்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல நன்னீர் மீன் கண்காட்சியும், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் நன்னீர் மீன்பிடி அலகின் ஏற்பாட்டில் நன்னீர் உற்பத்தி மற்றும் பெறுமதிசேர் உணவு வகைகளின் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வானதும் நாளை சனிக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை என இரு தினங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மருத்துவர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நாணய நிதியத்தின் தேவைக்கே பாடசாலை நேரம் மாற்றியமைப்பு, ஆசிரியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு, போராட்டம் நடத்துவதற்கும் முடிவு. உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கு அமையவே அரசாங்கம் பாடசாலைகளின் நேரத்தை நீடிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும், இல்லையேல் நாடளாவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது போதை மாபியாக்கள் எவரும் தப்ப முடியாது, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. பட்டா வாகனத்துடன் விபத்து, இளைஞர் ஒருவர் படுகாயம், மட்டவிலில் சம்பவம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. பல்வெடித்துறை வெடிகுண்டு விவகாரம், சந்தேக நபர்கள் 3 கட்டுநாயக்கவில் கைது. யாழ் மாநகர சபையின் ஆதனம் மோசடியான முறையில் மாற்றம், CVK சிவஞானம் குற்றச்சாட்டு. செம்மணி புதைகுழியின் உண்மையை வெளிப்படுத்துக, யாழ்ப்பாணத்தில் நாளை ஆர்ப்பாட்டம் என்கிறதான முதற்பக்க செய்தி. செம்மணி புதைகுழிக்கு நீதி கேட்டு கிறிஸ்தவ ஒன்றியத்தினர் போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. பட்ஜெட்டை ஆராய்கிறது தமிழரசு என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி. பப்ஜி மீதான மோகம், வீட்டார் பணம் வழங்காதால் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தென்மரவர்களின் பெரும்போர், டிரிபெக் கல்லூரி இன்று என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவை உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது சிறந்த தலைமைத்துவத்தை சந்ததியினருக்கு விதையுங்கள், வடக்கு ஆளுநர் வலியுறுத்து. ஒரு வேலையை எவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சிந்திப்பதை விட அதை செய்யாமல் விடுவதற்கான காரணங்களை தேடுபவர்களே சில திணைக்களங்களின் தலைவர்களாக உள்ளனர். இவற்றை மாற்றியமைக்க அடுத்த தலைமுறையாவது மிகச்சிறந்த தலைமைத்துவ பண்புடன் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அத்துமீறிய மீன்பிடி இந்திய மீனவர்கள் 29 பேருக்கு மறியல். வர்த்தக பயிற்சியை மேம்படுத்த தொழில்நுட்பம், சீனாவுடன் கலந்தாய்வு. தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைமை செயலகம் திறப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. எதிரணியின் பேரணிக்கு முன் சிறையில் அடைக்க முயற்சி, கம்மன்பில் தெரிவிப்பு. முதியோர்களின் எண்ணிக்கை நாட்டில் 18% அதிகரிப்பு.
ஆசிய பிராந்தியத்தில் வேகமாக வளர்ந்து வரும் முதியோர் மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2012ஆம் ஆண்டு மக்கள் தொகையை கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மக்கள் தொகையின் 12% பேர் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள். 2024ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது 18% உயர்ந்துள்ளது என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. 150 மில்லியன் ரூபாய் மோசடி, பெண்ணுக்கு சிஐடி வேலை. ஒழுங்குபடுத்தப்படும் வாடகை வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள், பாடசாலை போக்குவரத்து சேவைகள் உட்பட ஏனைய வாடகை வாகன பயண சேவைகளை ஒழுங்குபடுத்த தீர்மானித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் PA சந்திரபாலு தெரிவித்துள்ளார். கஞ்சா செய்கையில் 3 சிக்கினர் என்கிறதான ஒரு செய்தி. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விளம்பரங்களால் ஏமாறாதீர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரித்துள்ளது. விளம்பரங்களை நம்பி பணம் அல்லது கடவுச்சீட்டை கையளிப்பதற்கு முன்னர் குறித்த நிறுவனம் பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட செல்லுபடியான அனுமதி பத்திரம் கொண்ட நிறுவனமாம், சட்டப்பூர்வமான நிறுவனமாக இருந்தால் குறித்த வேலைவாய்ப்புக்காக பணியகத்தின் அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆராய வேண்டும். அத்துடன் மோசடி நிறுவனங்கள் அல்லது மோசடி நபர்கள் குறித்து தகவல்கள் தெரிந்தால் பணியகத்தின் விசேட விசாரணை போலீஸ் பிரிவின் 0112882228 என்ற இலக்கத்துக்கோ அல்லது 1989 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கோ தகவல் வழங்க முடியும் என்று பணியகம் அறிவித்துள்ளது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது பதவி விலகிய மருத்துவர்களால் 1277 மில்லியன் ரூபாய் நிலுவை தேசிய கணக்காய்வில் தகவல். சேவையை விட்டு விலகிய அரசு மருத்துவ அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்துக்கு 1277 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் நிலுவையில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கான விசா தூதரகம் நேரடி கையாள்கை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சிறை கைதி உயிர் மாய்ப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது போலீசாரின் வாகனம் மாங்குளத்தில் விபத்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. சைவ புலவர் சங்கத்தால் மாணவர்களுக்கு போட்டி. அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் 63வது பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு நடத்தப்படவுள்ள போட்டிகள் வன்னை நாவலர் வித்தியாலயத்தில் நாளை சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ளது என்கிறதான இந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது சுகாதார குறைபாடுகள் 3 கடைகளுக்கு சீல். மன்னார் நகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கிய உணவகம், வெதுப்பகம் மற்றும் வர்த்தக நிலையம் உள்ளிட்ட 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் உணவகங்கள் தொடர்பான ஆய்வு நடவடிக்கையின் போது மன்னார் மூர்வீதியில் சுகாதாரமற்ற முறையில் உணவுகளை களஞ்சியப்படுத்தி உரிய அனுமதி பெறாது இயங்கிய நிறுவனம் ஒன்றுக்கு, மன்னார் உப்புக்குளம் பகுதியில் பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கிய வெதுப்பகம் ஒன்றுக்கும், மன்னார் பனங்கட்டு மேற்கு பகுதியில் இயங்கி வந்த வர்த்தக நிலையத்துக்கும் இவ்வாறு சீல் வைக்கப்பட்டுள்ளன என்கிறதான இந்த செய்தி. முச்சக்கர வண்டி கார் சாரதிகளுக்கு பயிற்சி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வடக்கு மாகாண மக்கள் தொகை குறைந்த மாகாணமாக பதிவு என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கில் கன்னிவடி அகற்றும் பணிகளுக்கு 144 மில்லியன் நிதியுதவி வழங்கிய ஜப்பான் அரசு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. நாட்டில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்திற்கு நிகராக கருப்பு அரசாங்கம் ஒன்று இயங்குகின்றது, இதனை ஒழித்து காட்டுவேன், ஜனாதிபதி சபதம் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் இன்று வைத்தியர்கள் போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. புதிய அரசியலமைப்பு உருவாகும் போது தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பொது தீர்மானத்தை எடுப்போம். போதைப்பொருள் குறித்து முறையிட 1818க்கு அலையுங்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் 3 நாட்களில் 8 சந்தேக நபர்கள் கைதாகினர். முதலமைச்சர் வேட்பாளரை இறக்குமதி செய்ய மாட்டோம், கட்சியில் உள்ள ஒருவரே வேட்பாளர் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தேசிய கிறிஸ்தவ மன்ற ஆயர் பேரவை செம்மணி புதைவெளிக்கு நீதி கோரி போராட்டம் என்கிறதான அந்த செய்தி. சீனா இலங்கை இடையிலான வர்த்தகத்தில் யுவான் பயன்பாடு தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடல் என்கிற செய்திகள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியிலுமே ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக போதைப் பொருளுக்கு எதிராக மோத நானும் எனது அரசாங்கமும் தயார், ஜனாதிபதி அனுரகுமார். கருப்பு ராஜ்யத்துக்கு நாட்டில் இடமில்லை, படைத்தரப்புக்கும் குற்றவாளிகள் உடந்தை.
நானுமது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார், இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. போதைப் பொருளுக்கு எதிரான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல் திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் 64% போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர்கள். நம்முடைய எதிர்கால சந்ததியில் பெரும்பாலானோர் சிறைகளில் இருக்கிறார்கள். 18 தொடக்கம் 24 வயதுடைய இளைய தலைமுறையினர் பங்காளிகளாகி இருக்கிறார்கள். அவர்களின் எதிர்காலம் நிர்மூலமாகி இருக்கிறது. அதனை பார்த்து கொண்டு நம்மால் சும்மா இருக்க முடியாது. போதைப்பொருள் பாவனையால் கிராமங்களும் நிர்மூலமாகி இருக்கின்றன. குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களின் கருப்பு ராஜ்யம் உருவாகியுள்ளது. போதைப்பொருள் பாவனையால் வீதி விபத்துகள், சிறுவர் மகளிருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் போதைப்பொருள் ஒழிப்பு செயல் திட்டம் ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல இந்திய அமைதிப்படை தோல்விக்கு அரசியல் தலைமையே காரணம், இராணுவமோ உளவுத்துறையோ அல்ல, முன்னாள் இராணுவ தளபதி கூறுகிறார். இந்திய படைகள் யாழ்ப்பாணத்தை வெற்றி கொண்டு நிலைநிறுத்தியது. தமிழ் பகுதிகளில் தேர்தலை சாத்தியமாக்கியது. ஆனால் இந்தியாவின் தடுமாற்றமான தலைமை அதன் வெற்றிகளை வீணடித்தது. இவ்வாறு இந்திய இராணுவத்தின் முன்னாள் தளபதியான மேஜர் ஜெனரல் தீபக் மெக்ரா தெரிவித்திருக்கிறார். அத்துடன் 1987 தொடக்கம் 1990 ஆண்டுகளில் இந்திய அமைதி படைகள் இலங்கையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தோல்வி கண்டமைக்கும் உளவுத்துறை மீது குற்றம் சுமத்தப்பட்டமைக்கும் அவர் மறுத்திருக்கிறார். அது ஒரு இராணுவ தோல்வி அல்ல, மாறாக ஒரு அரசியல் தோல்வி. இந்திய படைகள் யாழ்ப்பாணத்தை நிலைப்படுத்தின, தமிழ் பகுதிகளில் தேர்தலை சாத்தியமாக்கின. ஆனால் இந்தியாவின் தடுமாற்றமான தலைமை அதன் வெற்றிகளை வீணடித்தது என்று அவர் மேலும் கூறினார். முன்னாள் ராஜதந்திரியும் ராஜீவ்காந்தியின் உதவியாளருமான மணிசங்கர் ஐயர் இலங்கையில் இந்திய அமைதிப்படையின் தோல்விக்கு இராணுவமும் உளவுத்துறையையும் குற்றஞ்சாட்டி சமீபத்தில் கூறிய கருத்துக்கள் தொடர்பிலேயே ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தீபக் மெக்ரா மேற்கொண்டவாறு கருத்து தெரிவித்தார் என்ற செய்தியும். யாழ் மாநகர சபையின் ஆதனம் கள்ள உறுதி முடித்து மாற்றம், CVK சிவஞானம் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆதனம் ஒன்று கள்ள உறுதி முடிக்கப்பட்டு மாநகர சபையின் ஆதன வரி பதிவேடுகளில் கூட பதிவு மாற்றம் செய்யப்பட்டதாக நம்பகரமாக அறிய வந்துள்ளது என்றும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் ஆணையாளரும் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்திருக்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. போதைப் பொருளுக்கு எதிராக 1818 அலையுங்கள் என்ற அந்த தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கில் கனிவடி அகற்ற ஜப்பான் அரசு ரூபாய் 14.4 கோடி ரூபாய் நிதியுதவி என்ற செய்தியும். போதைக்கு அடிமையானவர்களை துப்பாக்கிச் சூட்டை நடாத்துகிறார்கள், கொலையாளிக்கு கூலி 5 லட்சம், பணத்துக்கு பதில் போதைப் பொருட்களும் வழங்கப்படுகிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும். ஹெரோயினுடன் யாழ்ப்பாணத்தில் 4 கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல மருத்துவர்கள் என்று பணிப்புறக்கணிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை 7 நாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பனம்பழத்திலிருந்து வைன் கண்டுபிடிப்பு. பனம்பழத்திலிருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைன் தொடர்பாக கண்டுபிடிப்பாளர் விக்டர் வடக்கு மாகாண ஆளுநருக்கு தெரியப்படுத்தியுடன் இதனூடாக ஏற்றுமதி பொருளாதாரத்தில் எவ்வாறான மாற்றத்தை உருவாக்கலாம் என்பது தொடர்பாகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் டாடாஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர்கள் கண்டுபிடிப்பாளர் விக்டர் ஆகியோருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்றும் ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் பனம்பழத்திலிருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைன் தொடர்பாக ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. தாராளமாக மூலப்பொருட்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமை மற்றும் உற்பத்தி செலவு மிக குறைவாக உள்ளமை ஆகியவற்றின் காரணமாக உலக சந்தையில் இதற்கான கேள்வி அதிகம் உள்ளமையையும் ஆளுநருக்கு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பாளர் விக்டர் இதனூடாக ஏற்றுமதி பொருளாதாரத்தில் எவ்வாறான மாற்றத்தை உருவாக்கலாம் என்பது தொடர்பிலும் தெளிவாக விளங்கப்படுத்தினார். பல மில்லியன் ரூபாய்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதனை உரிய முறையில் பயன்படுத்த தவறியுள்ளமையையும் சுட்டிக்காட்டினார். தமது தொழில் முயற்சியின் விரிவாக்கம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் ஊடாக உருவாக்கப்பட உள்ள தொழில் வாய்ப்புகள் தொடர்பிலும் சுற்றுச்சூழல் நியமான இந்த உற்பத்தி செயல்பாட்டின் அவசியம் தொடர்பாகவும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார். இவ்வாறான முயற்சிகள் காலத்தின் தேவையறிந்த செயல்பாடு என வரவேற்ற ஆளுநர் மாகாண சபை ஊடாக ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் என்ற செய்தியும். செம்மணி புதைகுழிக்கு நீதி கூறி யாழில் கிறிஸ்தவ ஒன்றியம் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வெல்வெட்டித்துறையில் வெடிகுண்டு மீட்பு, தேடப்பட்ட சந்தேக நபர்கள் 3 கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டுடைய ஆசிரியர் தலையங்கமாக தனி கட்சி ஆட்சியின் சாத்தியப்பாடு என்ற தலைப்பிலேயே ஆசிரியர் தலையங்கம் ஒன்று காணப்படுகிறது. JVP ஆயுத புரட்சி ஒன்றின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்து தோல்வியுற்ற ஒரு அரசியல் இயக்கம். இந்த காலத்தில் மிகவும் மோசமாக அளிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதன் தலைவர் ரோஹண விஜயவீர உள்ளிட்ட 1 லட்சத்துக்கும் மேலான உறுப்பினர்களை JVP இழந்திருக்கிறது. 2 ஆயுத கிளர்ச்சி அனுபவத்திலிருந்தும் JVP ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. அதாவது ஆயுத கிளர்ச்சியின் மூலம் இலங்கையில் அதிகாரத்தை ஒருபோதும் கைப்பற்ற முடியாது. ஆனால் ஜனநாயக நீரோட்டத்தின் மூலம் அதிகாரத்தை என்று ஒரு நாள் கைப்பற்ற முடியும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதற்காக கடினமாக உழைத்தனர். பிரதான கட்சிகளின் தவறுகளை அம்பலப்படுத்துவதன் மூலம் மக்கள் மத்தியில் தங்களை ஒரு 3ஆம் தரப்பாக பேணி பாதுகாப்பதே அவர்களின் பிரதான அரசியல் தந்திரோபாயமாக இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்திருந்த காலம் கனிந்த போது அவர்கள் எதிர்பார்த்த அதிகாரம் அவர்கள் வசமானது.
இந்தியாவுக்கு அருகாமையில் ஆயுத கிளர்ச்சி ஒன்றின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது என்றுமே நடக்காத காரியம் என்னும் பாடத்தை ஜேவிபி கற்றுக்கொண்ட போதும் இந்தியாவை எதிர்த்து கொண்டு ஆயுத வழிமுறையினூடாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று விடுதலை புலிகள் அமைப்பு நம்பிக்கொண்டிருந்த கதை தனியானது. 2009 விடுதலை புலிகளின் அழிவானது ஜேவிபி அன்று கற்றுக்கொண்ட பாடத்தை காலம் கடந்து தமிழரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி எனும் பெயரில் அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தாலும் கூட ஜேவிபியின் விருப்பங்களே தேசிய மக்கள் சக்தியின் உண்மையான விருப்பமாக இருக்கிறது. பெரும் உயிரிழப்புகளால் கைப்பற்ற முடியாத அதிகாரத்தையும் ஜனநாயக தளத்தில் தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வது எவ்வாறு என்றும் ஜேவிபி நிச்சயம் சிந்திக்கும். அதற்கான வழிவகைகளை ஆராயும். இந்த பின்புலத்தில் ஜேவிபி இலங்கையில் தனிக்கட்சி ஆட்சியை பலப்படுத்த முயற்சிப்பதாக எதிரணிகள் அவ்வப்போது பேசி வருகின்றன. எதிரணிகள் கூறுவது போன்று உண்மையிலேயே ஜேவிபி தனிக்கட்சி ஆட்சி ஒன்றை பலப்படுத்த முயற்சிக்கிறதா? அவ்வாறான ஒரு முயற்சி இலங்கையில் வெற்றி பெறுமா? ஜனநாயக தளத்தில் எதிரணிகள் பலவீனமாக இருக்கின்ற போதும் ஒரு கட்சி அரசியலில் மேலாதிக்கம் பெறுவது இயல்பானது. தற்போதுள்ள நிலைமையில் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி மிகவும் பலமாகவும் அதனை எதிர்கொள்ளும் எதிரணிகள் பலவீனமான கட்சிகளாகவும் காணப்படுகின்றன. இவ்வாறு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி பலமான தோற்றத்தோடு இருக்கிறதோ அதே போன்ற ஒரு நிலையில் தான் தேசிய மக்கள் சக்தி இலங்கையில் இருக்கிறதும். ஒரு கூட்டணியின்றைய பாரதிய ஜனதாவை எந்த ஒரு கட்சியாலும் தனித்து எதிர்கொள்ள முடியாது இருக்கிறது. ஜனநாயக அரசியலில் ஒரு கட்சியின் மேலாதிக்கத்தை நிறுவ முடியும். தென்கிழக்காசிய நாடுகள் பலவற்றில் அவ்வாறான நிலைமை காணப்படுகிறது. உதாரணமாக கம்போடியாவில் 1979 ஆண்டிலிருந்து ஒரு கட்சியே அரசியல் மேலாதிக்கம் செலுத்தி வருகிறது என்று நாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பிரதேச அபிவிருத்தி கூட்டத்துக்கு எம்மையும் அனுமதிக்க வேண்டும், பிரதி அமைச்சரை தடுத்த பிரதேச சபை உறுப்பினர்கள் என்ற செய்தியும், பாடசாலை நேரம் நீடிப்பு இணங்கப் போவதில்லை இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு. 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து இதற்கு இணங்கப் போவதில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கிறார்கள். பிளவத்தை சீனி தொழிற்சாலையை இந்தியாவுக்கு விற்க அரசு தீர்மானம், குற்றம் சாட்டுகிறார் விமல் வீரவன்ச என்ற செய்தியும், ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் இலக்கு குறித்து தெளிவு தேவை கோருகிறார் திலும் அனுமுக என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையின் முதியவர்கள் தொகை 18% உயர்வு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், போதைப் பொருள்களை ஒழிப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல என்ற தலைப்பில் ஒரு செய்தி, அதேபோல போதைப்பொருள் பேரழிவை ஒழிக்க கல்முனையில் தெளிவுபடுத்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல ஈழநாட்டினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பல திணைக்கள தலைவர்களிடம் சிறந்த தலைமைத்துவம் இல்லை, வடக்கு மாகாண ஆளுநர் ஆதங்கம். ஒரு நிறுவனத்தின் வெற்றியும் தோல்வியும் அந்த நிறுவனத்தின் தலைவரின் தலைமைத்துவ பண்பில் தான் இருக்கிறது. இன்று பல திணைக்களங்களில் தலைவர்களிடத்தில் சிறந்த தலைமைத்துவத்தை காண முடிவதில்லை என்று அந்த செய்தி, நுகைகுடை பேரணிக்கு முன் என்னை சிறையில் அடைக்க சதி உதயகம்மன் வில குற்றச்சாட்டு என்ற செய்தியும், விசா செயற்பாடுகளை நேரடியாக கையாள உள்ளது இந்திய தூதரகம். இந்தியாவுக்கான அனைத்து விசா செயற்பாடுகளையும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் நேரடியாக கையாள உள்ளது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை ஈழநாட்டினுடைய பிரதான செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.